ஸ்ரீகாந்த், சுஷ்டி இவங்களாம் நடிச்சு டேரக்டர் மணிபாரதி டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் த பெட். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இது ஒரு அடல்ட் த்ரில்லர் ஃபிலிம். படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வீக்கெண்டை வந்து குடிக்கிறது, கும்மால் அடிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு லைஃப்பை வந்து வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்றாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்றாங்க. அப்படி இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீக்கெண்ட் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஊட்டி போவோம். ஊட்டிக்கு நம்ம மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு குட்டியை கூட்டு போனோம்னா அங்க போய் கும்மாளம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. இவங்க எல்லாருமே டெக்கி வேறையா அப்படிங்கிறப்ப கூகுள்ல சர்ச் பண்றாங்க. ஒரு கால் கேலை கூப்பிட்டு அவங்களோட ஒரு 5 பேரா போறாங்க. ஊட்டியில போய் நம்ம நம்ம நினைச்ச மாதிரி என்ஜாய் பண்ணலாம் லைஃப அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. 4 பேரும் 4 கணக்கு போட. அப்படி போறப்ப அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கூட்டு வந்த கால்கள் தொலைஞ்சு போயிடுறாங்க. இவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் தொலைஞ்சு போயிடுறான் அப்படின்னு சொல்லி இவங்க பிளானே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருது. தொலைஞ்சு போன எல்லாரும் கிடைச்சாங்களா கிடைக்கலையா, இந்த பிரச்சனையை வந்து ஸ்ரீகாந்த் எப்படி சால்வ் பண்ணாரா பண்ணலையா, திரும்ப அவங்க பேக் டு நார்மல் லைஃபுக்கு வந்தாங்களா வரலையா அப்படிங்கிற ஒரு ஒரு அடல்ட் த்ரில்லர் தான் இந்த பெட். படத்துல த்ரில்லர் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரில்லர் ஃபிலிம் இந்த அளவு ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து இந்த படத்துல நான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். எந்த இடத்துலயுமே ஒரு இதே இல்லை, ஒரு கிரிப்பே இல்லை படத்துல. ஏதாவது இடத்துல படம் கொஞ்சம் ஒரு ஒரு பீக்குக்கு போகும், சஸ்பென்ஸ்லாம் இருக்கு, அது அங்கங்க இருக்கு. அது பெருசா நமக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அது பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பிரச்சனை என்னன்னு தெரியல. படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ஒரு நீட்டா பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, அது ஏன் எதுக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி படத்தோட காமெடி போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அடல்ட் காமெடி, டபுள் மீனிங் காமெடி படத்தில் நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா அது மேபி உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. அதெல்லாம் படத்துல வந்து பெட் அப்படிங்கிறப்ப படத்துல ஒரு 2-3 பெட் சீன் இருக்கு. அதை மட்டும் மேபி பாக்குறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. படம் எந்த இடத்துலையுமே எனக்கு பெருசா ஒரு என்கேஜாவோ ஒரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்டும் எனக்கு கொடுக்கல. படத்தோட ஸ்கிரீன் பிளேலையே எதுக்கு ஒரு கேரக்டரை நமக்கு ஒரு மாதிரி ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த தெரியுது, ஓ இந்த கேரக்டர் பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னா அதுதான் படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. அந்த அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ஏன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்க்க விருப்பம் இருந்தா இந்த படத்தை பாருங்க. படம் நியர்பை உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயம் அவைலபிளா இருக்கும். ஒரு பிலோ அவரேஜான படத்தை பார்த்த ஃபீல் தான் எனக்கு கிடைச்சிச்சு. நீங்க பாக்குறீங்க அப்படின்னா படத்தை தாராளமா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.